இளைஞர்கள்தான் பைக் வீலிங், பைக் ரேஸ் என்ற பெயரில் சாலையில் சாகசத்தில் ஈடுபட்டு ஆபத்தை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் என்றால், தனியார் பேருந்துகளும் ஆபத்து என தெரிந்தும் அதிவேகத்தில் பறப்பதால் அதிக அளவில் விபத்துகள் ஏற்பட்டு அதில் பலர் இறப்பது தொடர் கதையாகி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. குறிப்பாக ஈரோட்டில் இருந்து சங்ககிரி வழியாக சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்துகளின் அசுர வேக பயணத்தால் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 13 பேர் பலியானதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதேபோல ஈரோட்டில் இருந்து கோவைக்கு செல்லும் வழியில் கடந்த ஒரு மாதத்தில் 8 பேர் பலியானதாகவும் கூறப்படுகிறது. பைக் ரேஸ் போன்று தனியார் பேருந்துகளும் நெடுஞ்சாலைகளில் அதிக வேகத்தில் செல்வதால் இது போன்ற விபத்துகள் தொடர்வதாகவும் போக்குவரத்து துறை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஆதவன் கூறுகிறார். இவங்க ரேஸ் விடுறாங்க. நம்ம சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா பைக் ரேஸ் நடக்கும். ஆனா இங்க இருக்கிற தனியார் பேருந்துகள் ரேஸ் நீயா நானா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரேஸ் 2 பேருக்கும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த பேருந்து இயக்குகிறார்கள் தனியார் பேருந்துகளை. இதை உடனடியாக அரசு கண்காணிக்க வேண்டும். தனியார் பேருந்துகள் அதிவேகமாக சென்று வளைவுகளில் திரும்பும் போது நிலை தடுமாறி விபத்தில் சிக்குவதாகவும் இதனால் சாலையில் செல்லும் முதியவர்கள் உள்ளிட்டோர் மீதும் மோதும் நிலை ஏற்படுவதாகவும் ஈரோடு பகுதியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவர் கூறினார். வேகமா போறதுனால முதியவர்கள் இவங்களாம் வந்து நிலை தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. இல்லைன்னா போற வேகத்துல வர வாகனங்கள் வந்து குறிப்பா திருப்ப வேகத்துல போய் அடிச்சிடுறாங்க. விபத்து ஏற்படுத்துறது நிறைய விபத்து நடந்திருக்குது. இதேபோல் கோவையிலும் வேக கட்டுப்பாடு உள்ளிட்ட விதிகளை மீறும் தனியார் பேருந்துகளால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிர்கள் பலியாவதாக கூறப்படும் நிலையில் அந்த வாகனங்கள் மீது வட்டார போக்குவரத்து கழகத்தினர் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அது ரொம்ப ஸ்பீடா தான் ஓட்டுவாங்க, மெதுவாலாம் ஓட்ட மாட்டாங்க, ரொம்ப ஸ்பீடா தான் ஓட்டுவாங்க. நிறைய டைம் விழுந்திருக்கும் பஸ்ஸுக்குள்ளேயே. எந்த நேரத்தில் எப்படி போவோம் அப்படிங்கிற ஒரு அவசரம், இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி அவங்க போயிடணும் சேரணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் அவங்க போவாங்களே தவிர உள்ள இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு என்ன ஆகுங்கிறதுலாம் தெரியாது. இதேபோல கடந்த 13ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே வெல்டன் மெட்ரிக் பள்ளிக்கு சொந்தமான பேருந்தை அதன் ஓட்டுநர் அதிவேகமாக இயக்கியதால் வளைவில் திரும்பிய போது சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானார். இதில் பேருந்தில் சென்ற 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காயமடைந்த நிலையில் பேருந்தை ஓட்டி வந்த மணிகண்டன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மற்றொரு சம்பவமாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கொடியூர் பகுதியில் தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பள்ளி மாணவர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த சம்பவம் அரங்கேறி பரபரப்பை ஏற்படுத்தியது. இனியும் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாத வண்ணம் விதிமுறைகளை மீறும் தனியார் பேருந்துகள் மீது போக்குவரத்து போலீசார், வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் உள்ளிட்டோர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.